ஜோசியனுக்கே பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு ஜாதத்தை திறக்கிறான். 7ல ராகு இருக்கு, 5ல கேது இருக்குது. சாரி 7ல ராகு இருக்குது, செவ்வாய். ஓகே, 5ல கேதுன்னா 11ல 7ல ராகு இருக்குது, 5ல செவ்வாய் இருக்குது, லக்னத்தை சனி பாக்குது, இவனுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லையே. ஆனா அவன் அடுத்து என்ன சொல்றான், இந்த கோயில் போய் விளக்கத்துன்னு சொல்றான். அப்ப விளக்கத்துனா இதெல்லாம் என்ன நகர்ந்துருமா? அதை விட முதல் கல்யாணம் நிலைக்காது, 2வது கல்யாணம் தான் நிலைக்கும். அது சொல்லலாம், அது சொல்லலாம். அதாவது நிலைக்காதுன்னு சொல்றது இல்ல, அது சொல்ல தெரியாம சொல்றது. இவனுக்கு முதல் கல்யாணம் நிக்காது, 2 கல்யாணம் நடக்கும்னு சொல்றது தப்பு இல்லையா? அதுக்கு ஏதாவது கிரக அமைப்பு? ஆமா, ஒரு ஜாதத்துல குருவோட இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாகி, சுக்கரனோட கூடிய கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாகி, அவங்களுடைய ஜாதத்துல குரு செவ்வாய் இணைவு சூரியன் புதன் காம்பினேஷன் இருந்தா முதல் திருமணம் போகும், பிரேக்கப் ஆகும், 2வது திருமணத்துல தான் இவனுக்கு நடக்கும்னு காட்டுது. அப்ப சொல்லலாம், தப்பு இல்ல. நான் சொல்றது முதல் கல்யாணம் பிரேக் ஆகும், 2வது கல்யாணம் தான் அவனுக்கு நிலைக்கும்னு சொல்றது நாலேஜ் தான். அது சொல்லலாம், ஒரு ஜோசியருக்கு அதான வேலை. ஆனா அதனால கொண்டு போய் வாழமரத்துக்கு வா தாடி கட்டுன்னு கூட்டு போறதுங்கிறது முட்டாள்தான். என்னுடைய கேள்வி என்னன்னா, இது முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா இந்த 1-2 மனைவிகள்னு போகாம ஒரே ஒரு பெண் கூடயே நிம்மதியா முடியாது இல்லைங்களா? விதி அப்படித்தானே இருக்கு, விதி அப்படித்தான் இருக்குது. நம்ம ஆசைப்படலாம், ஆனா விதி அப்படி இருக்குன்றப்ப நடந்துதானே தீரணும் அது. அப்ப ஜோசிக்காரன் முன்கூட்டி சொல்றான், அவன் ஜோசிக்காரனை கெட்டவர்கள் திட்டி கூட போய் வாழட்டுமே, அவனுக்கு திருப்பி அந்த பிள்ளையோட டிவோர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் தானே ஆக போகுது. அது சொல்லலாம். நான் சொல்றது அது தப்பு இல்ல. ஏன்னா ஜாதகத்துக்கு விதியை கணிக்க தெரிஞ்சானா அவன் நல்ல ஒரு ஜோசிக்காரன் தான். ஆனா அவன் அதோட நிறுத்துறது இல்லையே. அவன் சொல்றது ஒரு 2 தவிடு வைக்க சொல்றான், 2 ராசிகள் போட சொல்றான், 2 பரிகாரம் சொல்றான், வாழை மரத்துக்கு தாலி கட்டுன்னு சொல்றான். வாழை மரத்துக்கு தாலி கட்டி அது என்ன பொண்டாட்டியே, அது வாழை மரம் வருது இல்லைங்களா? அப்ப இது போறப்போ மாட்டிக்கிறாங்க. அவன் கணிதம் பண்றது தப்பு இல்ல. 2 கல்யாணம் இல்ல, உனக்கு 3வது கல்யாணம் ஒருத்தவங்க கட்டிக்கிட்டா 4வது கல்யாணம் தான் உனக்கு நிலைக்குன்னு சொல்றான். உண்மையிலே நாலேஜான ஜோசிக்காரன் தானே. அவன் எங்கேயும் பரிகாரம் சொல்லல, விளக்கத்தை சொல்லல, வேற எதை படிச்சு உங்களுக்கு இத்தனை சகோதரர் இருப்பாங்க, இத்தனை சகோதரி இருப்பாங்க, துருவ கணிதத்தை படிச்சு ஏமாத்தல. அவன் ஹானஸ்டா கிரகங்களை பார்த்து 4வது கல்யாணம் தான் உனக்கு நிலைக்கும்னு சொல்றான்னா சந்தோஷம் தானே. அதுக்கு அவங்களுடைய வயதை கால்குலேட் பண்ணி நீ இந்த வயதுல திருமணம் பண்ண அதுவே நிலைக்கும் சொல்லாம 3 பெண்களுடைய இல்லைங்க. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாலும் 3வது கடந்து வரணும்ன்றப்ப 3வது கடந்தானே வருவான். நிர்ணயிக்கப்பட்ட விதி, அவ்வளவுதான். எல்லாமே விதியைத்தான் படிச்சு சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சொல்றான்னா நல்ல ஜோசிக்காரன்னு சொல்றேன்.